Hello everyone. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 10th standard English unit 1 supplementary the tempest பார்க்க போறோம். இதுல half of the lesson வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு, அந்த வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் லெசன் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப லென்த்தாக போகிறதுனால பாதி ரெண்டு வீடியோவாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ரிமைனிங் லெசன் பாருங்கள். She timidly answered she was no goddess but a simple maid, and was going to give him an account of herself when Prospero interrupted her. He was well pleased to find they admired each other, but to try Ferdinand's constancy, he resolved to throw some difficulties in their way. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டோரியில் எது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் மிராண்டா அண்ட் ஃபெர்டினண்ட் சந்திக்கிறாங்க. மிராண்டா வந்து அவங்க அப்பாவை தவிர வேறு யாரையுமே பார்த்தது கிடையாது, ஒரு ஹியூமன் ஃபேஸ் பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ ஃபெர்டினண்டை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ அழகான ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கா அப்படின்ற அளவுக்கு அவள் ரொம்பவே ஆச்சரியப்படுறான். ஸோ ஃபெர்டினண்ட் என்ன சொல்கிறான்னா, இது ஒரு என்சாண்டட் ஐலாண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஐலாண்டில் மிராண்டா இஸ் எ காடஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறான்னு பாருங்கள். நான் வந்து காடஸ்லாம் கிடையாது, நான் ஒரு சிம்பிள் மெய்டு தான், ஒரு சாதாரண வேலை செய்கிற பொண்ணு நானுன்னு சொல்லிட்டு அவளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி சொல்ல வரும்போது நடுவில் ப்ராஸ்பரோ வந்து இன்ட்ரப்ட் பண்ணுறாரு. அவங்க ரெண்டு பேரும் பேச விடாமல் தடுக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே பிடிச்சிருச்சு. பட் ரெண்டு பேருமே அட்மையர் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இவர் வந்து தடுக்கிறாரு அப்படின்னா, ஃபெர்டினண்ட் வந்து எந்த அளவுக்கு நல்லவனா, இல்லை வந்து அவங்க அப்பா மாதிரி தான் அவனும் இருப்பானா, ஏன்னா கிங் ஆஃப் நேபிள்ஸ் வந்து இவருடைய எனிமி இல்லையா. ஸோ அவரோட சன் எப்படி இருப்பான், அவனோட பிஹேவியர் என்னன்றதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவனுக்கு வந்து நிறைய டிஃபிகல்ட்டி வந்து நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறார். அது மூலிமா வந்து அது இட்ஸ் லைக் ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறார். நம்ம பொண்ணுக்கு இந்த பையன் வந்து ஏற்றவனா அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஸோ என்னென்னு பார்ப்போம். தேர்ஃபோர், advancing forward, he addressed the prince with a stern voice, telling him he came to the island as a spy to take it from him who was the lord of it. "Follow me," said he. "I will tie your neck and feet together. You shall drink sea water, shellfish, withered roots, and husk of acorns shall be your food." "No," said Ferdinand, "I will resist this," and drew his sword. But Prospero, waving his magic wand, fixing him to the spot where he stood, so that he had no power to move. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஸோ இவர் ஒரு சில டெஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்ட் கிட்டே போய் ரொம்ப ஒரு ஸ்டர்ன் ஏர் அப்படின்னா ஒரு ரொம்ப கடுமையான ஒரு குரலில் வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக பேசுறது இருக்குது, ரொம்ப ஹார்ஷாக பேசுறது இருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப ஹார்ஷாக போய் பேசுகிறாரு. என்னென்னா, நீ இந்த ஐலாண்டுக்கு வந்ததே ஒரு ஸ்பையாக தான் வந்திருக்க, இங்கே என்ன நடக்குதுன்னு உழவு பார்க்கறதுக்கு உன்னோட லார்டு வந்து உன்னை அனுப்பி வச்சுருக்காரு, நீங்கள் ஸ்பையாக தான் வந்திருக்க. அதனால் நான் உன்னை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உன்னோட நெக்கையும் ஃபீட்டையும் கழுத்தையும் காலையும் வந்து ஒன்றா கட்ட போகிறேன். நீ என்ன சாப்பிடணும் அப்படின்னா, சீ வாட்டர் கடல் தண்ணியை தான் நீ குடிக்கணும், ஷெல்ஃபிஷ் அதுதான் நீ சாப்பிடணும், விதர்டு ரூட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் இதுதான் உன்னோட ஃபுட்டு, இதுதான் சாப்பிடணும். ஆக்சுவலாக எதெல்லாம் சாப்பிட முடியாது, எதெல்லாம் நம்மளால் சகிச்சிக்க முடியாதுன்ற எல்லா விஷயத்தையும் வந்து நீ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபெர்டினண்ட் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, நோ, என்னால் பண்ண முடியாது, நான் இதை எதிர்க்கிறேன், ஐ வில் ரெசிஸ்ட் திஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு அவரோட ஸ்வாடை வந்து எடுக்கிறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது ப்ராஸ்பரோ தான் மேஜிக் தெரிஞ்சவர் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு மேஜிக் வேண்டை வச்சு அவர் எங்கே நிற்கிறாரோ, ஃபெர்டினண்ட் எங்கே நிற்கிறாரோ அவர் அசைய முடியாத அளவுக்கு வந்து அவர் பவர் யூஸ் பண்ணி அவர் அசைய முடியாத அளவுக்கு பண்ணிடுறாரு. மிராண்டா hung upon her father, saying, "Why are you so ungentle? Have pity, sir. I will be his surety. This is the second man I ever saw, and to me he seems a true one." ஸோ இப்படிலாம் அவங்க அப்பா பேசுறது நடந்துக்கிறத பார்த்துட்டு மிராண்டா என்ன சொல்கிறான்னா, ஏன் இவ்வளோ கடுமையாக நடந்துக்கிறீங்க, கொஞ்சமாச்சும் ஜென்டிலாக இருங்கப்பா, ஒய் யூ ஆர் ஸோ அன்ஜென்டில் அப்படின்னு கேட்குறாரு. அவன் மேலே கொஞ்சமாச்சும் பரிதாபப்படுங்க, நான் இவனுக்கு வந்து 100% ஷுவாரிட்டி தரேன், நான் இந்த இடத்துல பார்த்த ரெண்டாவது ஒரு மேனே வந்து இவன் மட்டும்தான், இவனை பார்க்கும்போதே தெரியுது இவன் ரொம்ப ட்ரூவானவன் தான் அப்படின்னு சொல்லி இவன் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். "Silence," said the father,
One word more will make me chide you, girl. What an advocate for an impostor. You think there are no more such fine men, having seen only him and Caliban? This is said to prove his daughter's constancy, and she replied, my affections are most humble. ஐ ஹாவ் நோ விஷ் டு சி ஏ குட்லியே மேன். ஸோ என்னென்னா ஆக்சுவலாக இவன் வந்து இப்போ வந்தவன் தானே, ஸோ ஒரு யாருனே தெரியாது, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசினா என்னை வந்து என்னோடய கோவத்தை தூண்டுற மாதிரி அது, அவன் வந்து ரொம்ப மோசக்காரன், இவனுக்காக நீ வந்து சப்போர்ட் பண்ணுறியா, ஏன் இவனை விட்டால் வந்து வேறு ஆளே நல்லவனே கிடையாதா இந்த உலகத்தில், நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து ரொம்ப வந்து கடுமையாக பேசுகிறாரு. ஆக்சுவலாக இது வந்து எல்லாமே அந்த கோவம் அவர் மேலே காட்டுற வெறுப்பு எல்லாமே வந்து சும்மா பொய்யா தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது டெஸ்ட் பண்ணுறாரு இவங்க எந்தளவுக்கு பொறுத்துக்கிறாங்க. இவன் வந்து ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருச்சு ஆக்சுவலாக. இப்போ ரெண்டு பேருமே ஒரு லவ்ன்ற ஸ்டேஜில் இருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெண்டு பேருமே பிடிச்சிருச்சு. ஸோ இவளோடைய பொறுமையும் அவனோட பொறுமையும் சோதிச்சு பார்க்குறாரு, எந்த அளவுக்கு இவங்க கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட், come on young man, said Prospero to the prince, you have no power to disobey me. ஸோ ப்ராஸ்பரோ வந்து இப்போ ஃபர்டினாண்ட் வந்து கூப்பிட்டுட்டு போகிறாரு. இது மாதிரி உனக்கு வந்து நான் சொன்னதை வந்து மீறி நடக்கிறது உனக்கு வாய்ப்பே கிடையாது, நான் என்ன சொல்கிறேனோ நீ அதான் செய்யணும், என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. King's son not being much used to laborious work, Miranda soon after found him almost dying with fatigue. Alas, said she, do not work so hard. My father is at his studies. He is safe for these 3 hours. Pray rest yourself. ஸோ என்ன சொல்கிறா ப்ராஸ்பரோ, இப்போ வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து ப்ராஸ்பரோ வந்து ஃபெர்டினாண்டை கூட்டு வந்து வேலை காமிக்கிறாரு. என்ன வேலை அப்படின்னா, ஸோ ரொம்பவே தூக்கவே முடியாத விறகுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீ எடுத்துகிட்டு வரணும், எடுத்துகிட்டு வந்து அடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்கள், இதே வேலையாக வச்சுருக்கவங்க பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அவங்களால அந்தளவுக்கு ஸ்டாமினா இருக்கும். பட் ஒரு கிங்கோட சன், அவர் வந்து ரொம்ப ஒரு நார்மலான ஒரு கடுமையான வேலை எதுவுமே செஞ்சுருக்க மாட்டார். ஸோ அவர் வந்து இந்தளவுக்கு வேலை லெபாரியஸ் ஒர்க்கை வாங்கும்போது அவருக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது காமிச்சிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ மிராண்டா வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அவர் எந்த ஸ்டேஜில் இருக்காருன்னா, ஃபெர்டினாண்ட் இறக்குற ஸ்டேஜ் மாதிரி இருக்கார். ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப மயக்கத்தில் இறக்குற மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்கார். ஸோ உடனே வந்து என்ன சொல்கிறா, நீ இங்கே ரொம்ப கடினமாக வேலை செய்யாதீங்க, எங்கள் அப்பா இப்போ வந்து அவர் ஸ்டடி ரூமில் தான் இருக்கார், மேஜிக் புக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த ரூமில் தான் இருக்கார், அவர் வர்றதுக்கு வந்து எப்படி 3 hours மேலே வரும், அது வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்ற மாதிரி இவ சொல்கிறா. ஓ மை டியர் லேடி, செட் ஃபெர்டினண்ட், ஐ டேர் நாட், ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை லேடி, இது மாதிரி நான் எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிச்சுட்டு தான் ரெஸ்ட்லாம் என்னால் எடுக்க முடியுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு மிராண்டா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் யூ வில் சிட் டவுன், செட் மிராண்டா, ஐ வில் கேரி யுவர் லாக்ஸ் த வைல், பட் திஸ் ஃபெர்டினண்ட் வுட் பை நோ மீன்ஸ் அக்ரி டு. ஸோ மிராண்டா என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் லாக்ஸ் இந்த வுட்ஸ்லாம் வந்து எடுத்து போய் வைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது இதுக்கு வந்து நம்மளுடைய ஃபெர்டினாண்ட் அதை ஒத்துக்கவே இல்லை. நெக்ஸ்ட், ப்ராஸ்பரோ who had enjoined Ferdinand this task merely as a trail of his love was not at his books as his daughter supposed, but was standing by them invisible to overhear what they said. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் இல்லையா, அதுமாதிரி ப்ராஸ்பரோ வந்து இவங்களோட இட்ஸ் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மாதிரி தான், இவங்களோட லவ் எந்த அளவுக்கு இருக்குது, ஏன்னா பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷனில் வந்துருச்சு லவ். ஸோ இவங்களோட லவ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கணும் தான் நினச்சாரு. அவர் ஸ்டடி ரூம்லலாம் இல்லை, அவருக்கு தான் மேஜிக் தெரியும் இல்லையா, இவங்க 2 பேர் எங்கே பேசிகிட்டு இருக்காங்களோ அங்கே தான் இருக்கார். பட் அவர் எப்படி இருக்காருன்னா, இன்விசிபிளாக இருக்கார், இவங்க 2 பேர் கண்ணுக்குமே வந்து தெரியாத அளவுக்கு இன்விசிபிளாக இருக்கார். ஓகே, இவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை ஓவர் ஹியர் பண்ணிட்டு பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருக்காரு. Ferdinand inquired her name, which she told, saying it was against her father's express command she did so. ஸோ ஃபர்டினண்ட் வந்து உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ வந்து அவங்க அப்பா சொல்லியிருப்பார், எதுவுமே நீ சொல்லக்கூடாது, உன்னை பற்றின எதுவுமே அவனுக்கு சொல்லக்கூடாதுன்னு கமாண்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் வந்து நம்ம அப்படி சொன்னால் நம்ம அப்பாவுக்கு எதிராக சொல்கிற மாதிரி தானே இருக்கும்ன்ற மாதிரி அவள் யோசிக்கிறாள். அண்ட் தென் ஃபர்டினாண்ட் in a fine long speech told the innocent Miranda he was heir to the crown of Naples and that she would be his queen.
ஸோ இவர் கேட்பார், இவ எதுவுமே சொல்ல மாட்டா. ஸோ உடனே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரை பற்றி தான் சொல்கிறார். ஒரு ஃபைன் லாங் ஸ்பீச். அவருடைய லைஃப், அவர் எங்கேருந்து வந்தார், அவரோட அப்பா யார், நான் வந்து நேபிள்ஸோடைய க்ரௌனு, நான் வந்து ஒரு வாரிசு, அந்த இடத்துல நான் தான் வந்து பிரின்ஸு, நீ தான் இதுக்கப்புறம் குயினாக இருக்கணுன்ற மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே, அதாவது இவன் வந்து உண்மையாக தான் இருக்கான், எதுவுமே பொய் சொல்லலை, எதுவும் மறைக்கலை. நான் இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன், இவருடைய பையன் நான். ஸோ இவருக்கு ஆக்சுவலாக தெரியும் இல்லையா ப்ராஸ்பரோக்கு இவன் யாருன்னு. ஸோ உண்மையை தான் சொல்கிறான், எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான். ப்ராஸ்பரோ தென் அப்பியர்டு பிஃபோர் தெம். ஸோ இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ இன்விசிபிளாக இருந்தவர் விசிபிளாக வந்து தெரிகிறாரு, அவங்க முன்னாடி நிற்கிறாரு. Fear nothing, my child, said he. I have overheard and approve of all you have said, and Ferdinand, if I have too severely used you, I will make you rich amends by giving you my daughter. All your vexations were but trials of your love, and you have nobly stood the test. Then as my gift take my daughter. என்னாச்சுன்னா, ஸோ நீங்கள் பேசினது எல்லாமே நான் வந்து கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. இது எல்லாமே நான் வந்து ஏற்றுக்கிறேன், உங்களுடைய லவ் எல்லாமே ஏற்றுக்கிறேன். நான் உன்னை இந்தளவுக்கு கஷ்டப்படுத்துனது வந்து உன்னோட லவ் எந்த அளவுக்கு இருக்குது என்னுடைய டாட்டர் மேலேன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இட் இஸ் அ ட்ரையல் ஆஃப் யுவர் லவ். இந்த டெஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நோபலாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்னோடய கிஃப்டாக என்னோட பொண்ணையும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் ப்ராஸ்பரோ. நெக்ஸ்ட் பாருங்கள். When Prospero left them, he called his spirit Ariel, who quickly appeared before him, eager to relate what he had done with Prospero's brother and the king of Naples. ஸோ என்ன ஆகுதுன்னா, ப்ராஸ்பரோ அவங்க 2 பேர்கிட்ட பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் யாரை கூப்பிட்றாருன்னா, ஏரியலை வந்து கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்ட உடனே ஏரியல் வந்த உடனே ஸோ ரொம்ப ஈகராக வந்து கேட்குறாரு, என்னோட பிரதருக்கும் கிங் ஆஃப் நேப்பிள்ஸ்க்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கு ஏரியல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஏரியல் said he had left them almost out of their sense with fear at the strange things that he has caused them to see and hear. ஸோ ஏரியல் வந்து ஒரு ஸ்பிரிட் தானே, ஒரு ஆவி தானே. ஸோ இங்கே அவரோட பிரதரையும் கிங் ஆஃப் நேப்பிள்ஸையும் எந்த அளவுக்கு பயமுறுத்த முடியுமோ அங்கங்கே சவுண்டு போட்டு ஒரு தன்னந்தனியாக ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கும்போது, ஒரு வீட்டிலே கும்பலில் இருக்கும்போதே வந்து நம்ம சின்ன சவுண்டாக கேட்டாலே பயப்படுவோம். ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டில் யாருமே இல்லாத இடத்துல வந்து அங்கங்கே சவுண்டு போட்டுக்கிட்டு எந்த அளவுக்கு பயமுறுத்த முடியுமோ ஏரியல் அவங்கள வந்து 2 பேரையும் பயமுறுத்தி வச்சிருக்கு. When fatigued with wandering about and famished for want of food, he had suddenly set before them a delicious banquet, and then just as they were going to eat, he appeared visible before them in the shape of Harpy, a voracious monster with wings, and the feast vanished away. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப இங்கே வந்ததுலேருந்தே வந்து சாப்பிடாமல் இருக்காங்க இல்லையா, ரொம்ப யாருமே இல்லை நம்ம இழந்துட்டோன்னு ஒரு பக்கம் சுற்றிட்டு இருந்தாலும் சாப்பாடு பசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஏரியாவில் என்ன பண்ணுது பாருங்கள், அவங்களுக்கு பசி இருக்கிற அந்த சமயத்தில் வந்து ஒரு பேங்கட், ஒரு பெரிய தட்டு நிறைய ஃபுட்ஸு நிறைய வச்சு அவங்க சாப்பிட்லான்னு கிட்ட வரும்போது அந்த ஃபுட்டே வந்து ஒரு மான்ஸ்டராக மாறி ஒரு விங்ஸோட ரொம்ப வந்து பயங்கரமாக ரொம்ப பார்க்கவே பயங்கரமாக இருக்க ஒரு மான்ஸ்டராக மாறி அவங்களே வந்து அட்டாக் வர மாதிரி டக்குன்னு அந்த ஃபுட்டுலாம் வந்து மறைஞ்சு போகிற மாதிரி இந்த மாதிரி எல்லா வேலையும் வந்து ஏரியல் பண்ணி அவங்கள ரொம்ப பயமுறுத்தி வச்சுருக்கு. Then, to their utter amazement, this seeming harpy spoke to them, reminding them of their cruelty in driving Prospero from his dukedom and leaving him and his infant daughter to perish in the sea, saying that for this cause this terror was suffered to afflict them. அது மட்டும் இல்லாமல் ஏரியலுக்கு தெரியும், ப்ராஸ்பரோட ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து ஏரியலுக்கு தெரியும். இவங்கள வந்து பயமுறுத்துச்சு, சாப்பாடு வர வச்சு மறைய வச்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்பி அந்த மான்ஸ்டராகவே வந்து போய் இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பாஸ்ட்டில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான கொடுமைகள்லாம் பண்ணீங்க, நீ வந்து உன் அண்ணனுக்கே வந்து எவ்வளோ பெரிய கொடுமை பண்ண, நீ வந்து உன்னுடைய எனிமின்றதுனால நீ அவருக்கு என்ன மாதிரி கொடுமைகள்லாம் பண்ண, ஒரு சின்ன குழந்தை ஒரு இன்ஃபேண்ட்டை வந்து சாவடிக்கணும்னு நினச்சிங்க இல்லையா, ஸோ எந்த மாதிரி துன்பங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க, ஸோ அதனால தான் அவங்க வந்து உங்களுடைய நிலைமை இப்படி இருக்குன்ற மாதிரி. ஸோ இது வந்து எல்லாத்தையுமே சொல்லுது. அவங்க வந்து அப்போ தானே அப்படியாச்சும் அவங்க திருந்தணும் இல்லையா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையாச்சும். ஸோ அதனால் இந்த எல்லா விஷயமும் வந்து சொல்லி அவங்களை ஞாபகப்படுத்தி இதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்ற மாதிரி ஏரியல் வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. அதாவது அந்த ஹார்பி மாதிரி அந்த மான்ஸ்டர் மாதிரி மாறி போய் பேசிகிட்டு இருக்கு.
Next, the king of Naples and Antonio, the false brother, repented the injustice they had done to Prospero. இப்போ தான் வந்து அவங்களுக்கு புரியுது, அதாவது நம்மளுக்கு எல்லாமே இருக்கும்போது, நம்மளுக்கு நல்ல வாழறதுக்கு வீடு சொகுசான எல்லாமே சாப்பாடு வேலைக்கு எல்லாம் இருக்கும்போது மற்றவங்களுக்கு நம்ம என்ன துன்பம் விளைவிக்கிறோன்றது வந்து நம்மளால வந்து உணரவே முடியாது. நமக்கு அதே ஒரு கஷ்டம் வரும்போது, நம்ம சாப்பாடு இல்லாமல் நமக்கு வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது தான் வந்து நமக்கு வந்து நம்ம மற்றவங்களை என்ன பாடுபடுத்தணுன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து நம்ம அப்போ தான் தெரிஞ்சுப்போம் அதை. ஸோ இப்போ 2 பேருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ நான் என்னோடய பிரதருக்கு இப்படிலாம் எதுவும் பண்ணியிருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. தென் பிரிங் தெம் ஹியர் ஏரியல் செட் ப்ராஸ்பரோ. ஸோ ப்ராஸ்பரோ இப்போ என்ன சொல்கிறார், சரி ஓகே அவங்க தான் அவங்க பண்ண தப்பை வந்து ரிப்பெண்ட் பண்ணிட்டாங்க, உணர்ந்துட்டாங்க இல்லையா, ஸோ அவங்க 2 பேரையும் என் முன்னாடி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஏரியல் கிட்ட ப்ராஸ்பரோ சொல்லி அனுப்புகிறாரு. ஏரியல் சூன் ரிட்டர்ன்ட் வித் த கிங் ஆண்டனியோ அண்ட் ஓல்ட் கான்சலோ. This Gonzalo was the same who had so kindly provided Prospero family with the books, provisions when his wicked brother left him as he thought to perish in an open boat in the sea. ஸோ என்னென்னா இப்போ ஏரியல் போய் கூப்பிட்டுட்டு வராங்க, யாருன்னா கிங் ஆஃப் நேபிள்ஸ் தான் அவரோட பிரதர் ஆண்டனியோ அண்ட் கான்சலோவும் அவங்க கூட வந்திருக்காரு. ஸோ கான்சலோன்னொடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், அவர் பிரதர் வந்து இவர் சாகட்டோன்னு விட்டப்போ இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார், எல்லா ப்ரொவிஷன்ஸும் வச்சு அது உள்ளே அனுப்பியிருப்பார். So okay, next, grief and terror had no stupefied their sense that they did not know Prospero. He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life, and then his brother and the king knew that he was injured ப்ராஸ்பரோ. ஸோ இப்போ வந்து அப்போ இருந்ததுக்கும் ப்ராஸ்பரோ இங்கே இருக்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம். ஏன்னா வந்து எதுவுமே ஷேவ் எதுவுமே பண்ணாமல் அவர் முடியெல்லாம் வந்து அதிகமாக வச்சுக்கிட்டு ரொம்பவும் வயசான தோற்றத்தில் இருக்கிறதுனால யாராலுமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியாது. ஸோ இவர் யார்கிட்டையுமே போய் ஃபஸ்ட்டு கான்சலோ கிட்ட போய் தான் பேசுகிறாரு. ஏன்னா நீ தான் வந்து என்னுடைய வாழ்க்கையே பாதுகாத்தவர், யூ ஆர் த ப்ரிசர்வர் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசும்போது அவரோட பிரதரும் அந்த கிங்கும் வந்து நமக்கு ரொம்ப நாள் நம்ம காயப்படுத்தின ப்ராஸ்பரோ இவன் தான் அப்படின்றத அவங்க அதுக்கப்புறம் தான் உணர ஆரம்பிக்கிறாங்க, நம்ம அண்ணன் தான் இங்கே இருக்கிறான் அப்படின்னு. ஆண்டனியோ வித் டியர்ஸ் அண்ட் சேட் வேர்ட்ஸ் ஆஃப் சாரோ ட்ரூ ரெப்பட்டன்ஸ் implored his brothers forgiveness and Prospero gave them, and upon their engaging to restore his dukedom, he said to the king of Naples, I have a gift in store for you too, and opening a door showed him his son Ferdinand playing chess with Miranda. ஸோ 2 பேருமே வந்து ரொம்பவே, அதாவது நம்ம நடிக்கிறதுக்கும் நார்மலாக அதை உணர்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இவங்க 2 பேருமே அவங்க பண்ண தப்பை வந்து உணர்ந்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, நான் உங்ககிட்ட இருந்து வாங்கின அந்த டியூக்டம் உங்ககிட்டே கொடுத்துட்றேன்ற மாதிரி சொல்லும்போது, ஓகே நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. என்னன்னும் போது அங்கே ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறாரு, அதில் வந்து ஃபெர்டினண்டும் மிராண்டாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கிங் ஆஃப் நேபிள்ஸ் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா, அவனோட பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு தான் நினச்சிருப்பாரு. ஸோ இவங்க 2 பேரும் செஸ் விளையாடிட்டு உள்ளே இருக்கிறத வந்து வெளியே இருக்கிற ஆண்டனியோ அண்ட் தென் கிங் ஆஃப் நேபிள்ஸ், ப்ராஸ்பரோ அண்ட் கான்சலோ எல்லாமே பார்க்குறாங்க. Nothing could exceed the joy of father and the son at his unexpected meeting, for they each thought the other drowned in the storm. அதான் 2 பேருமே வந்து என்ன நினச்சிருப்பாங்க, ஃபெர்டினண்ட் பொறுத்த வரைக்கும் அப்பா இறந்துட்டாருன்னு நினச்சிருப்பான். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மகன் இறந்துட்டான் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. 2 பேரும் ஃபஸ்ட் இப்படி மீட் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. The king of Naples was almost as much astonished at the beauty and excellent grace of the young Miranda as his son had been. Who is this maid? Said he. She is a daughter of this Prospero, who is a famous Duke of Milan, of whose renown I have heard so much, but never saw him till now. Of him I have received a new life. He has made himself to me a second father. Give me this dear lady, said Ferdinand. ஸோ என்னென்னா கிங் ஆஃப் நேபிள்ஸுமே வந்து மிராண்டாவை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது, யார் இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக பார்க்கவே இவ்வளோ அற்புதமாக இருக்காங்களே அப்படின்னு அவளுடைய அழகில் வந்து அவ்வளோ இதாக இருக்கார், இவ்வளோ சூப்பராக இருக்காங்களேன்னு கேட்கும்போது ஃபெர்டினண்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண, இது வந்து ப்ராஸ்பரோவோட பொண்ணு தான், டியூக் ஆஃப் மிலன் அவருடைய பொண்ணு தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு செகண்ட் லைஃபே கொடுத்துருக்காரு, என்னோடய செகண்ட் ஃபாதர் மாதிரி அவரோட பொண்ணையே எனக்கு கொடுத்துருக்காருன்ற மாதிரி இவ வந்து சொல்லிட்டு இருக்கா அவங்க அப்பா கிட்ட. No more of that, said Prospero. Let us not remember our troubles past, since they so happily have ended. And then Prospero embraced his brother and again assured him of forgiveness.
ஸோ என்னென்னா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்னென்னா நம்ம நடந்த எந்த விஷயமும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. அந்த ட்ரபிள்ஸ் ஆஃப் பாஸ்ட் நீ எனக்கு பண்ண துரோகமோ எதுவுமோ இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே மறந்துடலாம். ஸோ நம்மளுடைய லைஃப் இது வந்து ஹாப்பி ஓரியன்டாக வந்து நம்ம முடிப்போம் அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரோ வந்து மறுபடியும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. Prospero வந்து now told them that their ship was safe in the harbor and the sailors all on board her, and that he and his daughter would accompany them the home next morning. Before Prospero left the island, he dismissed Ariel from his service to the great joy of the lively little spirit. ஸோ என்னென்னா இவங்க வந்த ஷிப்பு வந்து அது வந்து இவங்க ஸ்டார்டிங்கில் ஏற்படுத்தின அந்த ஹெவி வாய்லண்ட் ஸ்டார்ம்னால ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சுன்னு நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இவர் வந்து அந்த நடுவில் சொல்லியிருப்பாங்க அது மாதிரி ஒரு ஹார்பர் கிட்ட சேஃபாக இன்விசிபிளாக வச்சுருந்தாரு. ஸோ இப்போ வந்து இந்த இதில் வந்து ஷிப் நல்லா இருக்குது, நம்ம என்னோடய பொண்ணு நான் நீங்கள் எல்லாருமே நம்ம சேஃபாக நம்ம டியூக் ஆஃப் மிலனுக்கு நம்ம போயிடலான்ற மாதிரி நெக்ஸ்ட் மார்னிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்துருச்சு. இவங்க அந்த ஐலாண்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுடைய அந்த ஸ்பிரிட் ஏரியாவில் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இவ்வளோ வருஷம் இங்கே 12 வருஷத்துக்கு மேலே இங்கே வந்ததுலேருந்து ஒரு நல்ல குட் சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு ஏரியல். நம்ம அவர் என்ன கேட்டாலும் அதை ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணுற ஒரு வேலையிலேருந்து நீ இதுக்கப்புறம் சுதந்திரமாக இருக்கலாம், நீ உனக்கு என்ன தோணுதோ நீ அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி அதை வந்து சுதந்திரமாக விட்டுட்டு போகிறாரு. ஸோ இதான் ரொம்ப ஹாப்பி என்டிங்கோட இந்த ஸ்டோரி முடியுது. ஸோ இது ஆக்சுவலாக இதை எழுதுனது வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். பட் இது ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் சார்லஸ் லாம் எழுதின புக்கிலேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து இஸ் பார்ன் இன் 1564 அண்ட் டைட் இன் 1616. இங்கிலாந்து தான், எல்லாருக்குமே தெரியும் வில்லியம் ஷேக்ஸ்பியர், தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இவர் இங்கிலாண்டில் தான் வந்து பிறந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் போயட், பிளே ரைட் அண்ட் ஆக்டர் எல்லாமே இவர் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கார். டோட்டலாகவே இவர் எழுதின ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 37 plays இருக்குது அண்ட் 154 sonnets இருக்குது அண்ட் 2 narrative poems. இதான் வந்து இவர் எழுதியிருக்க ஒர்க்கே டோட்டலாகவே. மோஸ்ட்லி இவர் என்னென்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா இங்கிலாண்ட்ஸ் நேஷ்னல் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பார்ட் ஆஃப் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவரோட ஊர் பேரை வச்சு வந்து சொல்லுவாங்க, அவர் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதான் வந்து இந்த லெசனோட எண்டிங் அண்ட் ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதில் புக் பேக்கில் கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் மீனிங்ஸ் வந்து அதே மாதிரி இதுக்கு முன்னாடி லெசனில் போயம் அண்ட் ப்ரோஸ் யூனிட் 1ல் வந்து எப்படி ஷார்ட்டாக எழுதுது மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதுக்கும் ரொம்ப ஷார்ட்டாக 1 வேர்டில் மீனிங்ஸும் அண்ட் தென் பின்னால் இருக்க புக் பேக்கில் இருக்க எல்லா 1 மார்க்குக்கான ஆன்சர்ஸும் பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து சப்ளிமெண்ட்ரியில் இருக்க 2 மார்க்ஸ் நம்ம படிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதில் இருக்க 5 மார்க்ஸும் வந்து வரப்போகிறது கிடையாது, வெறும் 1 மார்க்ஸ் மட்டும்தான் வரும், அதுக்கு மட்டும்தான் சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் வந்து படிச்சுக்கலாம். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ மறக்காமல் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.